சுயமரத்தில் ஜெயிச்சு பாஞ்சாலியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு அர்ஜுனன். கல்யாணம் முடிச்ச கையோட பாஞ்சாலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அம்மா குந்தி கடவுளை நினைச்சுக்கிட்டு தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, அம்மா அரிய வகை பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் பாருமான்னு சொல்றாங்க. அம்மா குந்தி அது என்ன பொருள்னு பார்க்காம எதுவா இருந்தாலும் அது 5 பேரும் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன பதிலை கேட்டு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் ஷாக் ஆயிட்டாங்க. குந்தி அந்த அரிய வகை பொருள் பாஞ்சாலி தான் தெரிஞ்சதும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அம்மாவோட வாக்கு தான் வேத வாக்குன்னு பாண்டவர்கள் எப்பவும் நினைப்பாங்க. பாண்டவர்கள் ஒரு முடிவு பண்றாங்க. அர்ஜுனன் கல்யாண வாழ்க்கையை மேற்கொள்ளட்டும், நாங்க 4 பேரும் துருவ வாழ்க்கையை மேற்கொள்றோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது கண்ணன் வராரு. கண்ணனுக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும், உலகம் அறிஞ்சவர். கண்ணன் சொல்றாரு, முன் ஜென்மத்தில் பாஞ்சாலி 5 நல்ல உள்ளங்களை கொண்ட கணவன் தான் வேணும்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. அதோட பலன் தான் இந்த ஜென்மத்தில் 5 பேரை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கடவுள் விதி எழுதப்பட்டிருக்கு. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு பதிலை கேட்டு பாஞ்சாலி உடஞ்சி போயிட்டாங்க. எப்படி ஒரு பெண் 5 ஆண்மகனை கல்யாணம் செஞ்சுக்க முடியும்னு சொல்லி அழுந்துகிட்டே போயிட்டாங்க. கண்ணன் பாஞ்சாலியை சமாதானம் செய்கிறாரு. பிறகு பாண்டவர்கள் 5 பேரும் பாஞ்சாலியை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. இப்படிதாங்க பாண்டவர்கள் 5 பேரோட மனைவி ஆனாங்க பாஞ்சாலி. 5 பேரை கல்யாணம் செஞ்ச பாஞ்சாலி எப்படி கற்புடையல ஆவான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இதே சந்தேகம் பீமனுக்கும் இருந்தது. அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.